ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரவி வ்ளாக் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு வீடியோ அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹோம் டூர் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதாவது இங்கே மலேசியாவில் நம்ம இப்போ இங்கே இருக்க வீட்டோட ஹோம் டூர் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிற வீடு பார்த்திங்கன்னா ரெண்டட் ஹவுஸ் தான். ஸோ இண்டிவிஜுவல் ஹவுஸ் கிடையாது, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் நம்ம இருக்கோம். ஸோ நம்ம இருக்கிற பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஹவுஸ் தான் எடுத்திருக்கோம். ஏன்னா நம்ம ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஹவுஸ் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. அதாவது கேஸ் ஸ்டவ்வாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே அவங்களே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கான அமௌண்ட்டு ரெண்ட்லேயே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபர்னிஷ்டு ஹவுஸ் எடுத்துட்டோம். ஸோ இதே அன்ஃபர்னிஷ்டு ஹவுஸ் எடுத்தோன்னா நம்ம தான் எல்லாமே வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம தனித்தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் ஃபர்னிஷ்டு ஹவுஸ் எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. ஸோ அதனால் நாங்கள் ஃபர்னிஷ்டு ஹவுஸே எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் லாஸ்ட் ஜூனில் தான் இங்கே மலேசியா வந்தோம். ஸோ வந்ததுலேருந்தே இதே வீட்டில் தான் இருக்கோம். இப்போ வரைக்கும் இதே வீட்டில் தான் இருக்கோம். ஸோ 1 இயர் கான்ட்ராக்ட் ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம். ஸோ அந்த 1 இயர் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த் ஜூனில் முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே எங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. இங்கே தமிழ் பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பக்கத்தில் லிட்டில் இண்டியா இருக்குது. கடையும் நிறைய பக்கத்தில் இருக்கங்காட்டி எங்களுக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்கங்காட்டி நாங்கள் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ அதனால் கான்ட்ராக்ட் ரினியூ பண்ணி இங்கே தான் இப்போதைக்கு இருக்கோம். ஸோ இப்போ நாம் இருக்க வீட்டை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா மெயினாக ஒரு க்ரில் கேட் இருக்கும். ஸோ க்ரில் கேட் கிட்டே நான் ஒரு பேஸ்கெட் வச்சுருப்பேன். அதில் ரெகுலராக பால் வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்காக அங்கே ஒரு பேஸ்கெட் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஷூ ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ இதுதான் வெளியில் இருக்கிறது. ஸோ உள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஒரு மெயின் டோர், இதுதான் ஒரு வுட்டன் மெயின் டோர் இருக்குது. ஸோ இப்படி நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வீடு ஃபுல் வியூ, அதாவது இந்த முன்னாடி இருந்து அந்த லாஸ்ட் வியூ வரைக்கும் நம்ம மேலே பார்க்க முடியும். ஸோ இது ஒரு பெரிய நல்ல லென்த்தான ஒரு வீடு அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஹால் ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் உள்ளே என்ட்ரானோனையுமே நம்மளுக்கு எல்லாமே தெரிகிற மாதிரி இருக்கும். அதாவது என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த டோர் வழியாக வந்தோடனையும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் கிச்சன் தான் இருக்கும். ஸோ கிச்சன் அப்படின்னு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கிச்சன் டூர் அப்படின்னே நான் ஆல்ரெடி ஒரு vlog போட்டிருக்கேன். அதை போய் பார்த்துக்கோங்க. ஸோ அதை பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் லிங்க் தரேன், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒரு ஷார்ட்கட்டாக என்ன கிச்சனில் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் காமிச்சிட்றேன். ஸோ இது ட்ரை கிச்சன். ட்ரை கிச்சனில் பார்த்துட்டிங்கன்னா நான் இப்படி தான் அசம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கவுண்டர் டாப்பில் சாமி ஃபோட்டோ, அதுக்கப்புறம் இங்கே ஓவன், அதுக்கப்புறம் கிரைண்டர், அப்புறம் கெட்டில், இதுதான் இருக்கும். ஸோ ஓவன் ஆல்ரெடி இருந்தது. ஏன்னா இது ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஹவுஸ் அப்படிங்கிறங்காட்டி சில ஐட்டம்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இங்கே தான் இருக்கும். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஐட்டம்ஸ் மட்டும்தான் கொண்டு வந்திருப்போம். ஓவன் இங்கே இருந்தது, கிரைண்டர் நாங்கள் வாங்கின கிரைண்டர், கெட்டிலும் இவங்க கொடுத்த கெட்டில் தான். ஸோ இதுதான் கவுண்டர் டாப் மேலே இருக்கிறது. அதுக்கப்புறம் மேலே ஷெல்ஃபில் என்ன இருக்குது, கீழே ஷெல்ஃபில் என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நான் அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லிட்டேன். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணல. ஸோ அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் என்னோடய ட்ரை கிச்சன். அடுத்தது இந்த சைட் பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜுமே இங்கே வீட்டோட வந்தது, இன்பில்ட்டாக அவங்க கொடுத்த ஃப்ரிட்ஜ் தான். இது டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. ஸோ ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா மேலேயே ஓப்பன் பண்ணிக்கலாம், கீழே ஓப்பன் பண்ணுற மாதிரி டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. இது நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு புதுசாக மாற்றி கொடுத்தாங்க. நாங்கள் வந்த புதுசில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு, அது ரிப்பேர் ஆனங்காட்டி எங்களுக்கு புதுசாக ஷார்ப் பிராண்டில் எங்களுக்கு புதுசாக வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நான் ட்ராலி வச்சுருப்பேன். ஸோ வெளியில் மார்க்கெட் போனோம் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக அங்கே பக்கத்துலேயே ட்ராலி இருக்கும். உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா மெயினான ஒரு குக்கிங் ஏரியா. ஸோ இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஸோ இதுவுமே நல்லா லென்த்தாக இருக்கும். பட் ஆனால் அளவு அப்படின்னா ஒரு 2 பேர் நின்று ஒரு கம்ஃபர்டபுளாக குக் பண்ணுறதுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கிச்சன்.
ஸோ ஜிங்க் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஸ்டவ் வந்து இவங்களே இங்கே எங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ டபுள் பர்னர் சிம்பிளான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி அந்த ஸ்டவ்வு. அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பில் என்னெல்லாம் வந்து வச்சுருக்கேன், எப்படியெல்லாம் வந்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த கிச்சன் டூர்லேயே இருக்கும். ஸோ அதை வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்மளுக்கு இந்த கிச்சன்லேயே வந்து நம்மளுக்கு கீழேயும் சரி மேலேயும் சரி 2 பக்கமே வந்து நம்மளுக்கு வந்து கபோர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுலேயே எல்லாமே வந்து திங்ஸ் எல்லாமே வந்து உள்ளேயே வந்து வச்சுக்குவேன். பேண்ட்ரி ஆர்கனைசேஷனுக்கும் தனியாக வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன். இப்போ வேணும்னா வந்து போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ கிச்சனுக்குள்ளே வந்தோடனையும் இந்த சைடு வந்து ஒரு ரூம் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா மெய்ட் ரூம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரூம் வந்து ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் பெட்ரூம் கிட்டே இருக்கும். எங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே கிச்சன் கிட்டேயே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் ஊர்லேருந்து கொண்டு வந்த பாக்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கேன். அப்புறம் ப்ரூம் ஸ்டிக் வச்சுருக்கேன். ஆல்ரெடி வந்து நிறைய வுட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே வந்து இருக்குது. அப்புறம் ஒரு டேபிளில் பார்த்திங்கன்னா நான் வாஷிங்க்கு தேவையான லிக்விட்லாம் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா இந்த ரூமில் தான் நாங்கள் வந்து வாஷிங் மிஷின் வந்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் வாஷிங்க்கு தேவையான லிக்விட்லாம் வந்து அந்த டேபிள் மேலே வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த வாஷிங் மிஷினுமே இவங்க இங்கே கொடுத்தது தான். ஸோ நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணது தான். இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கான ஒரு வாஷிங் மிஷின். அது வந்து டோஷிபாவோடது. இது வந்து ஒரு 10 kgs வரைக்கும் வந்து போடுற ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய வாஷிங் மிஷின். ஸோ இது வந்து இந்த ரூமில் வந்து இவ்வளோ தான் வந்து இருக்குது. ஸோ வாஷிங் மிஷினுக்காக இந்த ரூம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை விட்டு வந்தோன்னா கிச்சனு, அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ட்ரை கிச்சன். அப்புறம் கிச்சன் விட்டு வெளியில் வந்துட்டோன்னா ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு வந்து ஹால் தான். ஸோ ஹாலில் பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபோன் கனெக்ஷன் வந்து இப்போ இல்லை, மேபி ஃபஸ்ட்டு இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இப்போ வந்து இது ஒர்க் ஆகுறதில்ல, சும்மா தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு லேண்ட்லைன் ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு வந்து ஹால் மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைனிங் டேபிள் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து தனியாக வந்து ஒரு டைனிங் ஏரியா இல்லாதங்காட்டி இந்த கார்னரில் வந்து டைனிங் டேபிள் வந்து போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு நார்மல் மீடியமான ஒரு டைனிங் டேபிள் தான். ஒரு 6 சேர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு டேபிள். ஸோ அது வந்து இந்த இடத்துல வந்து போட்டாச்சு. ஸோ இந்த டைனிங் டேபிளில் பார்த்திங்கன்னா நான் என் ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் வந்து சமைச்சேன்னா அதை கொண்டு வந்து இங்கே வச்சுருவேன். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் போட்டு வச்சுருந்தேன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கும். ஸோ இதுதான் வந்து டைனிங் டேபிளில் வந்து வச்சுருப்பேன். டைனிங்குமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இவங்களா வீட்லேயே இருக்கக்கூடிய டைனிங் டேபிள் தான், நாங்கள் வந்து வாங்கலை. ஸோ எல்லா வீட்லேயுமே பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள் வந்து இந்த சென்டரில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சைடு வந்து ஹால் மாதிரியும், இந்த சைடு நடுவில் வந்து டைனிங் அந்த மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் விளையாடுறதுக்கு. இந்த மாதிரி கார்னரில் வந்து செட் பண்ணிட்டோன்னா அவள் விளையாடுறதுக்கு ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி இடைஞ்சலாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால நாங்கள் வந்து ஒரு ஓரமாக வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடில் வந்து வச்சுட்டோம். ஸோ அதனால் அவளுக்கு வந்து அந்த ஃபுல் ஏரியாவுமே வந்து அவள் விளையாடுறதுக்கு வந்து அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டைனிங் ஏரியா மாதிரியே நாங்கள் வந்து வச்சுட்டோம். ஸோ பெருசாக அந்த இடத்துல உட்காந்தெல்லாம் வந்து சாப்பிட மாட்டோம். எப்போவுமே வந்து கீழே உட்காந்து தான் வந்து சாப்பிடுவோம். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஹால். ஸோ இந்த சோஃபா வந்து அவங்களே வந்து கொடுத்தது, ஒரு ஷேப்பில் இருக்கக்கூடிய சோஃபா. அப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு LED டிவி. ஸோ வால்லையே வந்து நல்லா வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நாங்கள் வந்த புதுசில் பார்த்திங்கன்னா இந்த டிவி வந்து ஒர்க் ஆகாது. இதுக்கு வந்து ரிமோட்டும் இல்லை, கேபிள் கனெக்ஷன் எதுவுமே வந்து இல்லை. ஸோ அதனால நாங்கள் வந்து ஒரு 6 to 7 months நாங்கள் வந்து டிவியே வந்து பார்க்கவே இல்லை. சரி அது அப்படியே இருந்துட்டு போட்டோம், பாப்பாவுக்கும் வந்து டிவி காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருந்தங்காட்டி டிவி ரிமோட் எதுவுமே வந்து வாங்கலை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் 6 monthsக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவள் தூங்குகிற டைம்லையாக இருக்கட்டும், அப்புறம் வீக்கெண்ட்லையாக இருக்கட்டும், எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சங்காட்டி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ரிமோட் வந்து வாங்கிட்டோம். ஸோ ஒய்ஃபை பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே வந்தோடனேயுமே வந்து ஒய்ஃபை கனெக்ஷன், ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போது. அதனால் ஒய்ஃபை வந்து அப்போவே வந்து வாங்கினங்காட்டி அதுக்கப்புறம் டிவி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ டிவிக்கு சைடில் பார்த்திங்கன்னா 2 செடி வந்து வாங்கி வச்சுருக்கு. அப்புறம் டிவிக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு கபோர்ட் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து 2 டோர் வந்து இருக்கும். ஒரு டோர் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, நாங்கள் வரதுக்கு முன்னாடியே டேமேஜ் ஆனங்காட்டி அதை வந்து கழட்டி வந்து வச்சுட்டோம். ஸோ இப்படி தான் வந்து டிவியோட செட்டப்பு. அடுத்தது இந்த கார்னரில் பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து அந்த சோஃபாவோட டேபிள் வந்து இங்கே வந்து வச்சுருக்கோம். ஸோ டீப்பாய் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுட்டோம். ஏன்னா வந்து சோஃபாவோட டேபிள் வந்து இங்கே போட்டோம் அப்படின்னா நாங்கள் உட்காரதுக்கு, பாப்பா விளையாடுறதுக்கு கொஞ்சம் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்காட்டி அந்த கார்னரில் வந்து போட்டுட்டோம். ஸோ கார்னரில் போட்டங்காட்டி அவள் வந்து விளையாடுறது, அதாவது இங்கே ஹாலில் வந்து விளையாடுற திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த டேபிளில் வந்து வச்சுட்டா. நான் அரேஞ்ச் பண்ணி வைப்பேன், அவள் எடுத்து வீடு ஃபுல்லாக வந்து போட்டுருவா. அதனால் என்ன பண்ணேன்னா, நீ இந்த டேபிள்லேயே வந்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஹாலில் விளையாடுற திங்ஸ் எல்லாம் வந்து இந்த டேபிள்லேயே வந்து வச்சாச்சு.
ஸோ நாங்கள் இந்த டேபிள் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை, அவள் தான் வந்து ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிக்கிறா. அதோட மெயினாக நாங்கள் இந்த டேபிள் இங்கே வச்சதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா, இங்கே வந்து ஒய்ஃபை கேபிள்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்விட்ச் பாக்ஸும் இருக்கங்காட்டி அவள் அப்பப்போ போய் அந்த ஸ்விட்ச் பாக்ஸ் வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அதனால் அதை மறைக்கிறதுக்கு வேண்டி அந்த டீபாய் வந்து நாங்கள் அங்கே வந்து வச்சுட்டோம். அப்புறம் இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா பாப்பாவோட சைக்கிள் 2ம் வந்து வச்சுருக்கு. ஸோ இந்த சைக்கிளுமே பார்த்திங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த 2 சைக்கிளுமே வந்து வாங்கினோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பெரிய ஹேண்டில் வச்ச சைக்கிள் வந்து வாங்கினோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஸ்ட்ராலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. குழந்தைங்க இருந்தால் சைக்கிள் மாடலில் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்ட்ராலர் இருக்குது. ஸோ அது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவள் வந்து அந்த மாதிரி உட்கார மாட்டா அப்படிங்கிறதுக்காக சரி பக்கத்தில் எங்காவது வந்து போனோம் அப்படின்னா இந்த மாதிரி வாக்கிங் போகிற டைமில் இவளை இந்த சைக்கிளில் உட்கார வச்சு தள்ளிட்டு போகலாமே அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஹேண்டில் வச்ச சைக்கிள் வந்து வாங்கினோம். ஸோ அது வந்து வாங்கும்போது 90 ringgits வந்து கொடுத்து வாங்கினோம். அதுக்கப்புறம் அவளுக்கு பெடல் பண்ண இன்னும் வரல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து ஓட்ட மாட்டேங்கிறா அப்படிங்கிறக்காகவே சரி வீட்டுக்குள்ளே சும்மா வந்து விளையாடிட்டு இருக்கட்டும், அவளுக்கும் வந்து போர் அடிக்கும் அப்படின்னா இந்த குட்டி சைக்கிள் வந்து வாங்கினோம். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கும்போது ஒரு 60 ringgits கிட்டே இருக்கும். இது வந்து ரீசெண்டாக தான் வந்து வாங்கினோம். ஸோ இந்த சைக்கிளை வந்து இப்போ வந்து ஓட்டிகிட்டு தான் இருக்கா அந்த குட்டி சைக்கிளை. அப்பப்போ வந்து அவளுக்கு போர் அடிச்சிச்சுன்னா அவளே வந்து எடுத்து ஓட்டிகிட்ருப்பா. ஸோ ஃபஸ்ட்டு வாங்கின புதுசில் அவள் வந்து ஓட்டல. எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, என்னடா வந்து வாங்கி வேஸ்ட் ஆகிடுச்சே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போல்லாம் வந்து நாங்கள் சொல்லாமே அவளுக்கு எப்போல்லாம் வந்து தோணுதோ அப்போல்லாம் சைக்கிள் போய் எடுத்துகிட்டு வந்து வீடு ஃபுல்லாக வந்து ரவுண்ட் அடிச்சிட்ருப்பா. ஸோ இப்போ தான் கொஞ்சம் வந்து நிம்மதியாக இருக்குது, அட்லீஸ்ட் வாங்கினதுக்கு கொஞ்சமாவது ஓட்டுறாளே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் சுவிட்ச் போர்டிலலாம் அவளுக்கு எங்கெல்லாம் வந்து எட்டுதோ நாங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கோமோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி வந்து டேப் போட்டு ஒட்டிடுவோம். ஸோ அதனால் அவள் அதை வந்து தொடமாட்டா. கிச்சன், டைனிங், அதுக்கப்புறம் ஹால் வந்து பார்த்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம பெட்ரூமு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மிடில் ரூம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது சின்ன ஒரு பெட்ரூம் தான். ஸோ இதில் வந்து ஒரு குட்டியான ஒரு காட் மட்டும்தான் வந்து இருக்கும், ஒரு சிங்கிள் பெட் காட் தான் வந்து இருக்கும். ஸோ இந்த ரூம் பெருசாக நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இப்போதைக்கு பார்த்துட்டிங்கன்னா நான் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ நான் தான் இந்த ரூம்குள்ளே வந்து இருப்பேன். ஸோ மற்றபடி இந்த ரூம்க்கே நாங்கள் வந்து வரமாட்டோம். அப்புறம் இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஒரு டேபிள் ஃபேன் வந்து இங்கே வால்லையே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து சீலிங் ஃபேன் வந்து இல்லை, அதனால வால்லையே வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு டேபிள் ஃபேன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த சைட் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏர்கானும் இருக்குது. ஸோ இங்கே வந்து எல்லா ரூம்லேயுமே, ஹால்லேயும் சரி எல்லா பெட்ரூம்ஸ்லேயுமே நம்மளுக்கு வந்து ஏர்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. அப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்ன கண்ணாடி வந்து வச்சுருக்கோம். அப்புறம் கீழே பார்த்துட்டிங்கன்னா ஒரு டேபிள் வந்து வச்சுருக்கேன். அது கூட வந்து சேர் வந்து நான் இங்கே வீடியோ பண்ணுறதுக்காக இங்கே சேரு, அதுக்கப்புறம் வந்து என்னோடய ட்ரைபாடு இதெல்லாம் வந்து வச்சுருப்பேன். ஸோ மெயினாக நான் தான் வந்து இந்த ரூம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய வீடியோ பர்பஸ்க்காக. எனக்கு வந்து வீடியோ பண்ணும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, சவுண்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ரூம்குள்ளே வந்து வந்துடுவேன். ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா பாப்பா வந்து தூங்கிட்டு இருப்பா. என்னால் வந்து அவள் தூங்கிட்டு இருக்கிற இடத்துல வந்து வீடியோ பண்ண முடியாது, சவுண்டு கேட்டுச்சுன்னா அவள் வந்து எந்திரிச்சுக்குவா. அதனால் இந்த ரூமில் வந்து நான் உட்காந்து என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்து எடிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பேசுகிறது எல்லாமே வந்து இந்த ரூமில் வந்து பண்ணிக்குவேன். அப்புறம் இந்த ரூம் கூடயே வந்து அட்டாச்சாக நம்மளுக்கு வந்து ஒரு வார்ட்ரோப் வந்து இருக்கும். இது ஒரு சின்ன வார்ட்ரோப் தான். ஸோ நாங்கள் இந்த ரூமே வந்து யூஸ் பண்ணாதங்காட்டி இந்த வார்ட்ரோப்பும் வந்து பெருசாக எதுவுமே வந்து இருக்காது. நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை, இந்த ரூமே வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எதுவுமே வந்து இந்த வார்ட்ரோப்லேயே வந்து வச்சுருக்க மாட்டோம். இந்த பெட் கவர், அதுக்கப்புறம் வந்து ஹேங்கர் மட்டும் இது கூடயே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அது அப்படியே தான் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த மிடில் ரூமு. ஒரு சின்ன ரூம் தான் இது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரூமுக்கு பக்கத்துலேயே வந்து வெளியிலேயே வந்து ஒரு பாத்ரூம் வந்து இருக்குது. ஸோ இந்த வெளியில் பார்த்தீங்கன்னா ஹீட்டர், ஸ்விட்ச், லைட் எல்லாமே வந்து இருக்கும். இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பாத்ரூம் தான். ஸோ உள்ளேயே பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனு, அதுக்கப்புறம் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இருக்குது. அப்புறம் குளிக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன ஏரியா வந்து அதுலேயே வந்து பார்ட்டிஷன் பண்ணி கிளாஸ் டோர் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுவுமே நாங்கள் வந்து பெருசாக வந்து யூஸ் பண்ணுறதில்ல, எப்பாச்சும் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இதுதான் வந்து நம்ம மெயினான ஒரு ரூம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த இடத்துல தான் நாங்கள் எப்போவுமே வந்து இருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஆஃபீஸ் டேபிள், சேர் வந்து போட்டாச்சு. ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் மூடு, அப்பப்போ வந்து ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணோம், அப்பப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமு. ஸோ அதனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் டைமில் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காட்டி இந்த மாதிரி ஒரு டேபிள் வச்சு அவங்களுக்கு ஆஃபீஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அந்த டேபிளில் வந்து வச்சுக்குவாங்க. ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கிறங்காட்டி இந்த மாதிரி வந்து செட் பண்ணியாச்சு. டேபிளுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்த டேபிள் தான். ஸோ வீட்டோட இருக்கிற டேபிள் தான், அதையவே வச்சு இந்த மாதிரி வந்து செட் பண்ணியாச்சு. சேர் பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து நாங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் வந்து சேர் மட்டும் வந்து வாங்கினோம்.
ரொம்ப நேரம் உட்காந்துட்டே ஒர்க் பண்ணால் பேக் பெயின் வந்து வரும். ஸோ அதனால் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி ஒரு சேர் மட்டும் வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். ஸோ அப்புறம் இந்த சைட் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து பெட் மட்டும்தான் வந்து கீழே போட்டிருக்கோம். ஸோ கட்டில் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா பாப்பா வந்து எங்கேயாவது மேலே ஏறி கீழே விழுகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது, தெரியாமல் விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து கட்டில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிங் சைஸ் பெட் மட்டும் வந்து நாங்கள் வந்து கீழேயே வந்து போட்டுட்டோம். அதில் வந்து பொம்மை வந்து அவளுக்கு பக்கத்தில் வேணும் எப்போவுமே, அதனால் அந்த 3 பொம்மை மட்டும் அது எப்போவுமே வந்து பெட்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து வுட்டில் தான் இருக்குது. வந்து 3 ரேக் இருந்துச்சு. ஒரு ரேக் வந்து உடஞ்சிருச்சு போல், அது ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ அதுலேயுமே வந்து பாப்பா எதுவும் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லாக் பண்ணி வந்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே இந்த ரூம்லேயும் வந்து ஏர்கான் இருக்குது. ஸோ அப்புறம் பாப்பா தூங்கிட்டு இருக்கங்காட்டி விண்டோஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா வெளியில் பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த சவுண்டு கேட்கும் அப்படிங்கிறதுக்காட்டி விண்டோ எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரீன் எல்லாமே வந்து போட்டுருவேன். ஸோ கொஞ்சம் வந்து சவுண்டு வந்து கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டோன்னா அவள் கொஞ்சம் நேரம் வந்து தூங்குவா அப்படிங்கிறக்காட்டி விண்டோ வந்து எப்போவுமே வந்து க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஸோ அப்புறம் இங்கே கீழே பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே அவளோட மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம், அதாவது விளையாடுற ஐட்டம்ஸு, புக்ஸு இதெல்லாமே வந்து அந்த பாக்ஸில் வந்து போட்டு நீட்டாக வந்து வச்சுருவேன். ஸோ அவளுக்கு வேணுங்கிறத அவளே போய் அதிலேருந்து எடுத்துக்குவா. அப்புறம் இங்கே ஒரு சேர் மட்டும் வந்து வச்சுருக்கேன். டவலு இல்லை ட்ரெஸ் ஏதாவது மடித்தா வைக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு சேர் வந்து போட்டேன். அப்புறம் இந்த இடத்துலையும் வந்து ஒரு விண்டோ இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஹேங்கர் மாட்டிட்டு ஃபேண்ட்டு, ட்ரெஸ் அதெல்லாம் வந்து அங்கே வந்து ஹேங் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ அப்புறம் இங்கே உள்ளே வந்து மாஸ்டர் ரூம்குள்ளே நம்மளுக்கு வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்து இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கும். உள்ளேயே வந்து வாஷ் பேஷன், அதுக்கப்புறம் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட், அப்புறம் டப் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டப் வந்து இப்போதைக்கு நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் அது சும்மா தான் வந்து இருக்குது. ஸோ அப்புறம் இங்கேயும் சரி அந்த பாத்ரூம்லேயும் சரி நம்மளுக்கு வந்து ஹீட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்விட்ச் மட்டும் போட்டோம்னா ஹீட்டர் வந்து ஒர்க் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து அட்டாச் பாத்ரூம். அதுக்கப்புறம் இந்த சைடு அட்டாச் பாத்ரூம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய வார்ட்ரூப். ஏன்னா மாஸ்டர் பெட்ரூம் அப்படிங்கிறங்காட்டி வார்ட்ரூப் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து அட்டாச்சாக இருக்கும். இதில் வந்து 3 பெரிய ரோ வந்து இருக்கும். ஸோ இன்னொரு ரோவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி அட்டாச்சாக வந்து ஒரு மிரர் வச்சு அந்த சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வார்ட்ரூப் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ரூம்குள்ளே வந்து தொட்டில் கட்டுறதுக்கு வந்து மேலே வந்து ஹூக் வந்து இருக்குது. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே வந்து நிறைய வீட்டில் வந்து அந்த தொட்டில் மாட்டுறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் காட்ஸ் கிரேஸ் எங்களுக்கு இந்த வீட்டில் வந்து தொட்டில் மாட்டுறது இருந்துச்சு. நாங்கள் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா சைடில் வந்து ரேக் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஆயிலு, அதுக்கப்புறம் வந்து பர்ஃப்யூம் இதெல்லாம் வந்து வச்சுக்குவோம். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பாப்பாவோட ஒரு ஃபோட்டோ வந்து நாங்கள் ஃப்ரேம் பண்ணி ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். இது வந்து அவள் 5th மந்த் 6th மந்த் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து ஊரில் எடுத்திருந்தோம். ஃபஸ்ட்டு டைம் அவளுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தோம். அப்போ எடுத்த ஃபோட்டோ தான். அதில் வந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்தது. ஸோ அது மட்டும் வந்து ஊர்லேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எல்லா வார்ட்ரூப்புக்கும் சரி, எல்லா இடத்துலையுமே கபோர்ட்ஸ்க்கு எல்லாத்துலேயுமே வந்து நாங்கள் வந்து இந்த லாக் வந்து போட்டிருக்கோம். பாப்பா இதை வந்து ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்கா. அவளுக்கு கை நசுங்கிரும், இல்லை ஏதாவது பற்றுமோ அப்படிங்கிற பயத்தில் நாங்கள் இந்த மாதிரி வந்து லாக் வந்து போட்டிருக்கோம். ஏன்னா எல்லாமே வந்து ஸ்டீல், வுட்டு கிடையாது. ஸ்டீல் அப்படிங்கிறங்காட்டி கைக்கு படுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி வந்து லாக் வந்து எல்லா வார்ட்ரூப்போட டோருக்கும் வந்து போட்டாச்சு. மெயினாக இன்னொரு விஷயம் வந்து மறந்துட்டேன். ஸோ அதாவது எங்கள் 3 பேருக்குமே ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் ஒன்று இருக்குது. ஸோ அதை மறந்துட்டேன், அதை காமிக்கிறவங்க. வேறு எங்கேயும் இல்லை, ஹால்லேருந்து இந்த சைட் போனோம் அப்படின்னா, அதாவது ரைட் சைட் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு குட்டி பால்கனி வந்து இருக்குது. ஸோ அதுதான் எங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்ச இடம். ஸோ நாங்கள் ஈவினிங் டைம்லையாக இருக்கட்டும், இல்லை நைட் டைம்லையாக இருக்கட்டும், இந்த இடத்துல 3 பேர் உட்காந்து ஜாலியாக வந்து விளையாடுவோம். ஸோ டிவி பார்க்கக்கூடாது, ஜாலியாக விளையாடணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துடுவோம். ஸோ 3 பேர் உட்காந்து ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருப்போம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பெரிய நல்ல வியூவெல்லாம் இருக்காது, பட் ஓகேவாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து பார்க்கிங் ஏரியா அந்த இடத்துல இருக்கிறது, அதனால தான் இவ்வளோ கார்லாம் வந்து நிற்கிது. ஸோ அந்த சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்கு, அப்புறம் இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து இருக்குது. இந்த ரோட்லேயே ஸ்ட்ரெயிட்டாக போய் இந்த பேங்க்குக்கு அப்புறம் நம்ம ரைட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லிட்டில் இந்தியா வந்து வந்துடும். ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு தேவையானது எல்லாமே வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த ரோட்லேயே வந்து இந்த சைட் போனோம்னாலும் நம்மளுக்கு நிறைய வந்து க்ராசரி ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அங்கேயுமே வந்து பருப்பு எல்லாமே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அங்கேயே வந்து வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த பால்கனி ஏரியாலே நம்மளுக்கு வந்து சைடில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து காய போடுறதுக்கு, துவைச்சா காய போடுறதுக்கு வந்து நம்மளுக்கு அந்த ஸ்டாண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து 3 ரோ இருக்க மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 ரோவே வந்து ஓகேவாக தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து
இதை வந்து இப்படி மடக்கி விட்டுக்கலாம், இழுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கங்காட்டி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ பக்கத்துலேயே ஹேங்கரும் வந்து மாட்டி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிப்பு போடுறதுக்கு இந்த மாதிரி வந்து பாட்டில் கட் பண்ணி அதை வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய கிளிப்பாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டாண்டோடதில் நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகணும் ட்ரெஸ் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டிக்காக தான் கிளிப்பாக தான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து இந்த பால்கனியில் இருக்கும். அப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூச்செடி, அதுக்கப்புறம் வந்து கத்தாழை வந்து வச்சுருக்கேன். ஸோ பூச்செடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரேசர் ஹில்ஸ்லேருந்து வந்து வாங்கிட்டு வந்தோம். அதில் நிறைய வந்து பூத்துருச்சு, இப்போ வந்து பூத்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த செடி தான் வந்து இப்போதைக்கு நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ பால்கனி வியூ வந்து இதுதான். அப்புறம் இங்கே வந்து மெட்ரோ வந்து அதிகமாக வந்து இருக்கும். ஸோ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து மெட்ரோ ட்ரெயின் போயிட்டே இருக்கும். மேலே மட்டும் இல்லை, கீழேயே வந்து நம்மளுக்கு வந்து ட்ராக் இருக்கங்காட்டி 6 ட்ராக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா, ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து ட்ரெயின் வந்து மாறி மாறி வந்து போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் அதை வேடிக்கை பார்த்துட்டே வந்து பாப்பா வந்து இங்கே ரொம்ப நேரம் வந்து நின்றுட்டே இருப்பாள். ஏன்னா இப்போ தான் வந்து மேலே வந்து ட்ரெயின் போச்சு, அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே வந்து ட்ரெயின் போகுது. ஸோ இப்படி தான் வந்து ட்ரெயின் வந்து போயிட்டே தான் இருக்கும். 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு ட்ராக்லேயும் வந்து ட்ரெயின் போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதை வேடிக்கை பார்க்குறதுக்கும் நம்மளுக்குமே வந்து ஜாலியாக தான் இருக்கும். ஸோ ஹோம் டூர் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டல் ஹவுஸில் இங்கே மலேசியாவில் இருக்கோம். அதுவும் வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஹவுஸ் வந்து எடுத்திருக்கோம். அதனால் மோஸ்ட்லி எல்லா ஐட்டம்ஸுமே வந்து இங்கே அவங்களே வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ குக்கிங்க்கு தேவையான பாத்திரம் மட்டும்தான் வந்து நாங்கள் ஊர்லேருந்தே வந்து கொண்டு வந்துட்டோம். ஸோ வேறு எதுவுமே வந்து நாங்கள் இங்கே வந்து வாங்கலை. ஏன்னா நாங்கள் இங்கே வந்து லாங் டேர்ம் இருக்க போகிறோமா இல்லை வந்து ஷார்ட் டேர்ம் வந்து இருக்க போகிறோமா அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு இன்னுமே வந்து தெரியலை. லாங் டேர்ம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சில விஷயங்கள் வந்து மாற்ற ஐடியாவில் இருக்கும். சரி பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு தெரியல. பட் இப்போதைக்கு வந்து இருக்கிறத வச்சு அப்படியே வந்து மேனேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீட்டை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.